சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிப் ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து தேவையானது வந்து பேசிக் யோர் ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் சைடில் எப்போவுமே கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே கட் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் சைட். அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணும்போது இதுதான் உங்களோட பேக் சைட். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு பண்ணி லே பண்ணுங்க. லே பண்ணிவிட்டு இதுதான் என்னோட ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சிருங்க. எக்ஸாக்டாக உங்கள் சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே எக்ஸாக்டாக ஒன் லைன். ஸோ இப்போ நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சு ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சஸ். ஸோ அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ ப்ளவுஸோட கீழே இது அதே மிட் பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு 2 இன்ச் மாதிரி சேம் மிட் பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க். ஓகே, ஸோ இந்த சைடு 2 இன்ச், அதே மாதிரி இந்த சைடு 2 இன்ச். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடுக்கும் ஒரு ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பேக்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பேப்பரை திருப்பிட்டு ஓகே இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல கர்வ்டு எக்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த பார்ட் மட்டும் ஃபோல்ட் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடோட பார்ட்டு. அதே மாதிரி இந்த சைடு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது என்டையராக பேக் சைடு. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு இங்கே கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக் சைடை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது பேக் சைடு. இப்போ நம்ம பேக் சைடோட சியோலப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்ன ஃபேப்ரிக்கில் நீங்கள் தைக்க போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கில் இதை ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பேப்பரை நீங்கள் எதில் தைக்க போகிறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை இப்படி லே பண்ணிவிட்டு இதை செக்யூர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இப்படி செக்யூர் பண்ண பிறகு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பெட்டலில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பெட்டலோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம இப்போ மார்க் பண்ணோம். ஸோ பெட்டலோட சென்டர் பாயிண்ட்னா அது பார்த்திங்கன்னா நம்ம லைன் வரைஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் பெட்டலோட சென்டர் பாயிண்ட். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி எங்கே சென்டர் வருதோ அங்கே ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன வி மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா சேம் இந்த பேட்டர்ன் பேப்பர் எடுத்து பேக் ஃப்ரண்ட்டு ஒன்றா வர மாதிரி இப்படி லே பண்ணிவிட்டு ஓகே ஈக்குவலாக வர மாதிரி லே பண்ணிவிட்டு ஒரு செலஃபன் ஷேப்பை இதில் போட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் டேப் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒன்றாயிடும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போது பண்ணிக்கலாம். இப்போ இனிமேல் நமக்கு இது தேவைப்படாது, பாயிண்டியாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சமாக கட் பண்ணி இப்படி கர்வ் ஆக்கிக்கணும். ஓகே, கட் பண்ணி கர்வ் ஆக்கிடுங்க. சேம் லைக் தட் ஃபேப்ரிக் எடுத்து இப்போது இந்த சைடு இருக்க ஸ்லீவ்ஸை இதில் லே பண்ணிவிடுங்க. லே பண்ணி அதே மாதிரி பின்ஸால் ஃபர்ஸ்ட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் கொஞ்சம் மூவ் ஆனாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறிடும். ஸோ எப்போவுமே பேப்பர் கட்டிங் பண்ணும்போது அதை பின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்படி லே பண்ணிவிட்டு இதை இப்போ கட் பண்ண போகிறேன்.
சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதே மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஜாயின் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸ்லீவோட டவுன் பார்ட் அந்த கர்வ் பார்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம பைப் பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் அதே மாதிரி பைப் பண்ணி நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கிராஸ் பீஸ். இப்போ இந்த கிராஸ் பீஸ் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் நாச்சோட ஆப்போசிட் சைடில் தான் நம்ம தைக்க போகிறோம். இதுதான் சென்டர் நாச்னா நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடில் தைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரிட்டி சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் அதாவது இந்த பயஸ் கட்டை வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக துணியை வச்சு தைங்க. அதாவது இந்த கரெக்டாக இந்த கிராஸ் பீஸோட ரா எஜ்ஜும் இந்த துணியோட ரா எஜ்ஜும் ஒன்றா மீட் ஆகிற மாதிரி வச்சு தைக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேப்ரிக் வந்து ஃபீட் பண்ணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் தான் மேலே இருக்குது, ப்ரிட்டி சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து அடியில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரிட்டி சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான பைப்பிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த பைப்பிங் துணி அழகாக தெரிகிற மாதிரி நம்ம இதை தைக்கணும். அதே மாதிரி நான் இன்னொரு சைடு ஸ்லீவ்ஸையும் தைக்கிறேன். ஒன்ஸ் இதை தைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ ரெண்டு சென்டர் நாச்சும் ஒன்றா வர மாதிரி இப்போ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸோட சென்டர் நாச் இது, பேக் பீஸோட சென்டர் நாச் இது. ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டர் நாச்சும் ஒன்றா வர மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஸ்லீவ்ஸு இந்த மாதிரி வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஸ்லீவோட டாப் பார்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு தையல் கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக எங்கே இந்த பாயிண்ட் வந்து மீட்டப் ஆகுதோ அந்த இடத்துல வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அதை தைச்சு நம்ம கரெக்டாக இங்கே வந்த பிறகு ஜஸ்ட் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிவிட்டு நீடில் உள்ள விட்டு ஸோ எப்போவுமே பயஸ் டேப் வச்சு நம்ம டர்ன் பண்ண பிறகு எப்போவுமே அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் ஃபினிஷு, ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன சுங்கு கூட வச்சு தைக்கலாம். ஸோ அதாவது கான்ட்ராஸ்டிங் கலர் எனி கலர் விச் மேட்சஸ் யோர் சாரி. ஸோ இதை மாதிரி விட்டு இப்போ நீங்கள் பட்டு சாரிலாம் தைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சுங்கு வச்சு தைக்கும்போது இன்னும் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி சென்டரில் வச்சு ஒரு தையல். ஓகே, இங்கே டர்ன் பண்ணி எப்படி லாக் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா இதை வச்சுக்கலாம், இல்லை கட்டியும் தேவையில்லை. ஆனால் இது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஹேங்கிங் வச்சா கூட அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா ப்ளீஸ் go ahead and subscribe my channel. So see you next time with a different kind of style. Bye bye.